வெல்கம் பேக். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பெயிண்ட் ஓவர் வீடியோ தான். பட் இந்த வாட்டி வந்து டிஸ்கார்ட்ல 3 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க ஆர்ட் ஒர்க்கு. ப்ளஸ் அதில் சில டவுட்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆர்ட் ஒர்க்கில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், ப்ளஸ் அந்த டவுட்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க போய் தான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஒர்க் யார் சப்மிட் பண்ணியிருக்காருன்னா நெட்ஃபிக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சப்மிட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, போர்ட்ரேட் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, எனக்கு இதுல வந்து சில சஜஷன்ஸ் வேணும் அண்ட் ரெண்டரிங்லயும் சில சஜஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த ஆர்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் பார்த்துட்டு என்ன சஜஷன்ஸ் பார்க்கலாம். அதுல 2 ஆர்ட் ஒர்க் அமைச்சிருந்தாரு. அதுல வந்து இந்த ஆர்ட் ஒர்க் கிளிக் பண்ணியிருக்கோம். இதுல முதல்ல பார்த்தோம்னா ப்ரொபோர்ஷன் அண்ட் அனாட்டமி வந்து நல்லாவே டீசெண்டா இருக்கு. அண்ட் நோஸ் லிப்ஸ் இதோட ஃபார்ம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் ஒரு நல்ல ட்ரை. என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேல்யூ கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு. அந்த ஃபார்ம் டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம். அண்ட் ஹேர்லயுமே வந்து கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. லைக் ஹைலைட் அண்ட் ஆம்பியன்ட் ரெசல்யூஷன் மட்டும் தான் தெரியுது. அப்புறம் ஐஸோட ப்ரொபோர்ஷன் அண்ட் ஸ்பேசிங் வந்து ஆஃபா இருக்கு. அதாவது ஒரு கண்ணு அதான் ஒரு கண்ணு குட்டியா ஒரு கண்ணு பெருசாவும் அண்ட் பிளஸ் 2 கண்ணுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேசிங்குமே வந்து ஆஃபா இருக்கு. ஆமா, அந்த சென்ட்ரல் லைனும் வந்து கொஞ்சம் ஃபேஸோட சென்ட்ரல் லைன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்தவொடனே என்ன சரி பண்ணியிருப்பேன்னா, அந்த கழுத்தோட ஆங்கிள் ரொம்ப இப்படி ரொம்ப சைடால இருந்தது. ஸோ அதை மட்டும் லாஸோல கட் பண்ணி முன்னாடி எடுத்துட்டு வந்திருப்பேன். அண்ட் ஐயோட ப்ரொபோர்ஷனையும் செலக்ட் பண்ணி பெருசாக்கிக்கிட்டேன். ஸோ அதுலயே அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தோம்னா ஐயோட ஸ்கேலிங் சரி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த லேஷஸ் அண்ட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் மரவட்டமே இருந்தது. அந்த தனித்தனியா. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஓவரால் ஷேப்பா அதை இது பண்ணிக்கிட்டேன் தனியா இல்லாம. அண்ட் இப்போ நான் இதுல மெயினா பண்றது என்னன்னா, ஃபார்ம் டெஃபினிஷன் தான் வந்து இது பண்ணிருப்பேன் இதுக்கப்புறம் வர ரெண்டர்ல. அண்ட் பாத்தீங்கன்னா ஐஸ் வந்து கொஞ்சம் பெருசாகி இருக்கும். அதான் லிக்விடிஃபை டூல்ல இருக்க எக்ஸ்பேண்ட் வச்சு. ஸோ இப்போ வந்து லைக் மெயின் லைட் டைரக்ஷன் அப்படின்னு ஒன்று இல்லாம பட் ஃபார்ம் மட்டும் டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமே ஃபிளாட்டா இருக்குது வந்து ஃபிளாட்டா இல்லாம எப்படி காட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு. ஸோ அந்த லேஷஸ் அண்ட் ஐப்ரோவுமே வந்து ரொம்ப தின்னா, அதோட இதுவே ப்ரெசன்ஸே வந்து ரொம்ப லோவா இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் போல்டா காட்டலாம்னு இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருப்பேன், புஷ் பண்ணியிருப்பேன். ஃபார்ம் டெஃபினிஷன் எதை மென்ஷன் பண்றேன்னா, இந்த ஹார்ட் எட்ஜ் சாஃப்ட் எட்ஜோட டிரான்சிஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் மோர் கான்ஃபிடென்ட்டா அந்த வேல்யூவோட இதுவுமே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கொண்டு போயிருக்கலாம். ஆமா, ஸோ அது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வேல்யூ தான் தெரிஞ்சது. அதுல இன்னுமே கொஞ்சம் டிரான்சிஷன்ஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஹியூ எடுத்துட்டு வந்துட்டு அதுல இன்னும் மோர் லைவ்லி அண்ட் ரொம்ப கான்ட்ராஸ்ட் ஹையா இருந்ததால, அதாவது ரொம்ப இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறதால பாக்குறப்ப அதுலதான் ஃபோக்கஸ் போகுது. ஸோ அதுல கொஞ்சம் டிரான்சிஷன்ஸ் கொண்டு வந்தேன். அதே பிரச்சனை தான். ஷேட் கொடுத்திருக்காரு, இருந்தாலுமே அதுவுமே ஃபிளாட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. எல்லாமே ரொம்ப ஆமா, அந்த 3 டைமென்ஷனல் ஃபார்மா வந்து அது ரேப்பா இருக்குன்றதே சரியா தெரியல. அதையும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன். அடுத்து வந்து ரிம்லைட் ஆட் பண்ணிருப்பேன். அந்த ரிம்லைட் எப்படின்னா, மோஸ்டா எல்லாருமே ஒரு இது மாதிரி பேக்ல இருந்து வர மாதிரி போடுவாங்க. லைக் சிலுவட்டோட இதுல மட்டும் இது மாதிரி போடுவாங்க. ஃபார்ம் எல்லாம் தெரியற மாதிரி தான் போடுவாங்க. பட் நான் அதை வந்து ஒரு சைட் லைட்டாவே யூஸ் பண்ணேன். ரிம் லைட், ஒரு ஹார்ஷ் லைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் எஸ், ஸோ அதுல என்ன பண்ணிருக்குன்னா, வெறும் ஹார்ட் எட்ஜ் மட்டும் இல்லாம அதுலயே வந்து அந்த ஒப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்றது மூலயமா அதை இன்டென்சிட்டியோட கொஞ்சம் பிளே பண்ணி பார்த்தேன். எல்லாம் இங்கேயும் ஹார்டு அங்கேயும் ஹார்டுன்னு இல்லாம இங்க கொஞ்சம் லைட்டை விட்டு தள்ளி இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் இன்டென்சிட்டி கம்மி பண்ணிருக்கேன். ஸோ அந்த லைட் பாஸ் ஆகுதுன்னா எல்லா டைரக்ஷனுமே ஒரே இதுல இருக்கணும்னு இல்லாம அந்த இடத்துல லைட் கன்ஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் இப்போ கீழே பாத்தீங்கன்னா ஷேடோ, இங்க கண்ணு கீழே மூக்கு கீழே ஷேடோ ஆட் பண்ணி கீழே ஓவராலா கிரேடியன்ட் ஆட் பண்ணிருக்கேன். அது ஏன்னா மேல இருந்து நானா ஒரு லைட் சோர்ஸிங் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்க இருக்கிற லைட் சோர்ஸை வந்து ரிங் லைட்டா மாத்திட்டேன். இதுல இல்லாத லைட் சோர்ஸை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் டெப்த் ஆட் பண்ணேன். ஓகே, மேல இருந்து லைட் வர மாதிரி. அந்த நெக்ல போட்ட ஷேடோ வந்து நமக்கு அந்த ஃபேஸை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே பிளாட்டா ஒரே மாதிரி கழுத்தும்
இது இப்போ வந்து ஃபேஸ் ஆகும். இப்போ நம்ம நெக்கு கீழே ஒரு ஷேட் வந்ததுனால அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் தூக்கி. ஸோ இது அந்த பேக்ரவுண்ட்லயும் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் டார்க் பண்ணி பின்னாடி புஷ் பண்ணிருப்பேன். அதுவுமே ரொம்ப சண்டை போட்ட மாதிரி இருந்தது சப்ஜெக்ட் கூட. அதை கொஞ்சம் டார்க் ஆக்கி புஷ் பண்ணிட்டேன். அந்த ரிங் லைட்டிங்குமே வந்து இந்த இந்த லைட்டோட ஹியூக்கு அதை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ளூல இருந்துச்சு. ஸோ அந்த லைட் தான் இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ எஸ் தட்ஸ் இட். அவருக்கு கொடுக்குற சஜஷன்ஸ் இதுதான். ஃபார்ம்ஸையும் லைட் டைரக்ஷன்ஸையும் கொஞ்சம் டிஃபைன்டாக போட்டிங்கனாலே முக்கால்வாசி இது கரெக்டாகிடும். நீங்கள் வந்து ஷேட் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அந்த ஷேட் கொடுக்கறதுனால அந்த ஃபேஸ் வந்து பண்ணியிருக்கிறது வந்து அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக கொடுக்க பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, ஆனால் இதனால அந்த ஃபிளாட் கலர்ஸ் அஃபெக்ட் ஆகி தனியாக தெரியுமோ அப்படின்றத மறைக்க இது பண்ண மாதிரி இருக்கு. வேல்யூஸ் ரொம்ப புஷ் பண்ணாமல் சேஃபாக ப்ளே பண்ணிருக்கீங்களோ அப்படின்னு தோணுது. அவ்வளோதான். ஸோ இது வந்து பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் பெயிண்ட் ஓவர் போகலாம். ஸோ அடுத்த பெயிண்ட் ஓவர் பார்த்தோம்னா சூர்யான்றவர் சப்மிட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, அவர் ஆர்ட் ஒர்க்கில் வந்து லைக் அனாட்டமிக்கலாக சில ஃப்ளாஸ் இருக்குதோ அப்படிங்கிற டவுட் அவருக்கு இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுவும் என்னன்னு பார்ப்போம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதோட ஒரு கிளியர் சஜஷன் கேட்டிருந்தாரு. ஸோ அவர் நிறைய அமைச்சிருந்தாரு. அதுல இருந்து இப்போ நான் வந்து பேட்மேன் எடுத்திருக்கேன். ஃபியூச்சர்ல மேபி இன்னும் அதுல இருந்து எடுத்து பண்ணலாம். நிறைய கொடுத்துருக்காரு. உள்ள என்ன நிறைய இருக்குது. அள்ளி போட்டு கொடுத்தாமா. ஸோ இதுல பார்த்தோம்னா அனாட்டமி அண்ட் லைட்டிங் வந்து சூப்பரா இருக்கு. அதுல பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா இப்போ எந்த பார்ட்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ஃபார்ம்ஸ் இது எல்லாமே ஒரு ரவுண்டட் ஷேப்ஸா அண்ட் ரொம்ப ஸ்மூத் டிரான்சிஷன்ஸா இருக்கு. லைக் ஹார்ட் எட்ஜஸே ரொம்ப பேரா இருக்கு. அங்கங்க இருக்கு. அந்த ஸ்டைப்ஸ்க்கு மட்டும் ஸ்டைப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காரு. பட் அதை வந்து இன்னுமே நல்லா ஹார்ட் எட்ஜஸ் புஷ் பண்ணிருக்கலாம். அப்புறம் அந்த கால் இருக்கு இல்லையா, லெஃப்ட் லெக், அந்த லெக்ல இருக்கிற ஆம்பியன்ட் லைட்டும் பார்த்தோம்னா ரொம்ப டாமினண்டா இருக்கு. லைக் திடீர்னு அங்க இருந்து கீழ இருந்து எங்க ஒரு லைட் வந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த பக்கம் பார்க்க சொல்ல அது கரெக்டா இருக்கு. அது இப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் தனியா ஆஃபா தெரியுது. அப்புறம் பெல்ட்டோட பெர்ஸ்பெக்டிவுமே கொஞ்சம் வந்து இந்த பக்கம் லைட்டா ஆஃபா இருக்கு. ஸோ நான் சேஞ்ச் பண்ணது வந்து எக்ஸாக்டா அதை தான். அதனால அந்த எல்லாமே ரவுண்டா இருக்கிறதால பார்த்தோம்னா ஒரு கிளே இது மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய இந்த ஷேப்ஸ் ஆட் பண்ணிருப்பேன், ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஹார்ட் எட்ஜஸ். ஸோ இதில் நான் பெயிண்ட் ஓவராக என்ன பண்ணியிருப்பேன்னா நிறைய ட்ரையாங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன் அண்ட் ஓவரால் எட்ஜஸோட வந்து ப்ளே பண்ணியிருப்பேன். அவர் வெறும் சாஃப்ட் எட்ஜ் மட்டும் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. நான் அந்த 4 எட்ஜஸ்மே யூஸ் பண்ணியிருப்பேன். என்னென்ன அந்த 4 எட்ஜஸ், சாஃப்ட் எட்ஜ், ஹார்ட் எட்ஜ், ஃபர்மு, லாஸ்ட் எட்ஜ், 4 விதமான எட்ஜுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன் அந்த ஹார்ட் எட்ஜ் வந்து புஷ் பண்ணுறோன்னா, லைக் இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து ஃபுல்லாக பிளாபியாவோ ரவுண்டாவோ சாஃப்டாவோ இருந்தால் அந்த கேரக்டரோட எசன்ஸ் வந்து வெளியே வராது. ஸோ அங்கே ஹார்ட் எட்ஜோ நல்லா ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்ஸை புஷ் பண்ணோம்னா அந்த கேரக்டர் என்ன லைக் அந்த இன்டென்ஸான ஃபீலிங் வந்து உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான கேரக்டர் இல்லையா. ஆப்வியஸ்லி ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இந்த ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்றப்ப அந்த எசன்ஸ் இன்னும் இல்லை வரும். அதை பண்ணியிருக்கேன். ஃபேஸ் என்னன்னா ஃபேஸை ரெண்டர் பண்றப்ப தெரியாம பேட்மேன் வந்து அழுகுற மாதிரி ரெண்டர் பண்ணி ஒரு சோகமா இருக்கிற மாதிரி. ஏன் அழுகுறீங்க? அழுகுறனா? அது போக போக சேஞ்ச் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். அண்ட் லெக்கோட ஷேடோவும் வந்து ஒரு ஓவரால் கிரேடியன்ட் ஆட் பண்ணிட்டேன். டக்குன்னு அந்த காலுக்கு மட்டும் ஃபோக்கஸ் போகாம இருக்கு. பெல்ட்டோட பெர்ஸ்பெக்டிவும் வந்து செலக்ட் பண்ணி லாஸ்ட்ல செலக்ட் பண்ணி லிக்விடிஃபை வச்சு நான் ஊத்திட்டேன். ஏன்னா பெல்ட் அந்த சைடு ரொம்ப சின்னதா ஐட்ட மாதிரி இருக்கு. அவ்வளோ டிஸ்டன்ஸ் ரொம்ப இப்படி போற மாதிரி இருக்கு. அது இல்லாம ஃபிளாட்டா இந்த சின்ன கீழையும் சில ஆரஞ்சஸ் ஆட் பண்ணிருக்கிறது வந்து பவுன்ஸ் லைட். அதுவும் கொஞ்சம் ஒரு வேரியேஷனுக்காக ஆட் பண்ணேன். ஆக்சுவலா இது ரெஃபரன்ஸ் அனுப்பல, எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரையாங்கிள்ஸ், அந்த ஹார்ஷான இதெல்லாம் ஸ்கிராச்சஸ்லாம் தெரியும். நீங்க ஏதாவது சொல்ல வந்தீங்களா? அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். இந்த பெல்ட் பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து ஆரம்பத்துல ரொம்ப டைரக்ஷன், ஸ்ட்ரோக் டைரக்ஷன் வந்து எல்லா பக்கமும் இருந்த மாதிரி இருந்தது. ஆமா, அன்னெசரி
அட்டென்ஷன் போற மாதிரி இருந்தது. ஸோ அதையுமே கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி மாத்திருப்பேன். ம். நான் கொஞ்சம் வேல்யூ புஷ் பண்ணதால அந்த மெட்டீரியல் வந்து ரிஃப்ளெக்டிவா மாறிடுச்சு. கோல்டு மாதிரி அது அவ்வளோ புஷ் பண்ணிருக்குமான்னு தெரியல, பட் ஸ்டில் மாட்டிட்டேன். ஆமா. ஸோ எஸ், மோஸ்ட்லி நான் பண்ணது அதெல்லாம். மூஞ்சி வந்து மறைக்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் மாறிடுச்சா, இன்னும் சோகமா தான் இருக்கு. மாதிரி அந்த எட்டு வந்து மேல போயிடுச்சு, அதுவும் தூக்கிட்டோம்னா அதையும் கீழே அதையும் கீழே இறக்கி விட்டுரு. இவர் சொன்ன மாதிரி அனாட்டமில பெருசா ஃபிளாஸ் இருக்க மாதிரி தெரியல. ரியலிஸ்டிக்கா ஃபாலோ பண்ணணும் தான் தோணும், பட் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியோ அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரியோ புஷ் பண்ணீங்கன்னா இன்னும் ஷேப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வந்து இன்னுமே அப்பீலிங்கா டிசைன் பண்ணலாம். அதுல இருக்கிறதா அப்படியே போடணும். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சொன்ன மாதிரி ட்ரையாங்கிள்ஸ், அக்ரெசிவ் கேரக்டர்னா ட்ரையாங்கிள்ஸ், இல்ல ரொம்ப ரிஜிடான ஸ்டிஃபான கேரக்டர்னா ரெக்டாங்கிள்ஸ் இல்ல ஸ்கொயர்ஸ், அந்த மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க யூஸ் பண்ற வேல்யூ எல்லாமே நல்லா இருக்கு. ஜஸ்ட் அந்த வேல்யூ வந்து இப்படியும் காட்டலாம் அப்படின்ற ஒரு தான் அந்த ஹார்ட் ஏஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பிஃபோர், இது ஆஃப்டர். பிஃபோர் ஆஃப்டர் இதுல பார்த்தோம்னா நான் வேல்யூல ரொம்ப கையை வச்சிருக்க மாட்டேன். எல்லாமே அங்க இருக்க வேல்யூ சேம் வேல்யூ தான் மிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆனா எட்ஜஸ் மட்டும் மாத்திருக்கோம். ரொம்ப சாஃப்ட் எட்ஜ், ரொம்ப ஹார்ட் எட்ஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதை பத்தியும் உங்களோட கருத்தை கமெண்ட்ல போடுங்க. இப்போ அடுத்த ஆர்ட் ஒர்க் யார் சப்மிட் பண்ணியிருக்கா? அடுத்த ஆர்ட் ஒர்க் வந்து ஜெரோம்ன்றவர் சப்மிட் பண்ணியிருக்காரு. அவரு கேட்டது என்னன்னா, கிரே ஸ்கேல்ல இருந்து கலர்ஸுக்கு போறப்ப கொஞ்சம் ஆஃபா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தட், எனக்கு ஒரு 2 to 3 மெத்தட்ஸ் தெரியும். இதுல ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் பார்க்கலாம். இதுக்கு மேல வர வீடியோல நான் மற்றதையும் சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ இது அவர் கொடுத்துருந்த போர்ட்ரேட்டு, இதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா கிரே ஸ்கேலா மாத்திக்கிட்டேன். கிரே ஸ்கேலா மாத்திக்கிட்டு அந்த ஃபார்ம்ஸ் இதெல்லாம், இது முதல்ல பார்த்தோம்னா வேல்யூவோட பொசிஷனிங் எல்லாமே வந்து நல்லா பிளேஸ்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஆருக்கு வந்து ஒரு ஸ்டான்ஸா எல்லாமே அதுவுமே நல்லா பண்ணிருக்காரு. ஆனா என்னன்னா நீங்க ஷேட் பண்ண சொல்ல கொஞ்சம் இதுவா இருக்கு, மட்டியா இருக்க மாதிரி இருக்கு. அதாவது இதுதான் லைட், இதுதான் ஷேடுன்னு கண்டு தெரியுது, இருந்தாலுமே வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியல, ரொம்ப மோஜான மாதிரி தெரியும். ஏன் மோஸ்டா மட்டியா இருக்கும்னா, இப்போ அவர் ஒரே இதை வச்சு ஒரே கலர் அடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி அடிச்சோம்னா ஒரே ஹியூ வச்சு டிஃப்ரெண்ட் வேல்யூ யூஸ் பண்றப்ப மட்டியா தான் ஆகும். ஸோ அதை நீங்க அந்த ஃபார்முக்கு ஏற்றின மாதிரி அந்த ஸ்ட்ரோக்கை எடுத்துட்டு போனாலே கொஞ்சம் நல்லா தெரியும். அது எல்லாமே சிமெட்ரிக்கலா அப்படியே பண்ண மாதிரி. ஸோ அதில் வந்து கிளியரா தெரியும். ஸ்ட்ரோக் டைரக்ஷன்ஸும் பார்க்கணும். ஸோ அதை வந்து கிரே ஸ்கேலா மாத்திக்கிட்டு இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன்னா ஃபார்ம்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அகெயின் எட்ஜ் வேரியேஷன்ஸை வந்து மாத்திருப்பேன். அந்த 4 எட்ஜோட இதுவுமே இன்க்ளூட் பண்ணி அதெல்லாம் மாத்திருப்பேன். அண்ட் இந்த ஹேர் அண்ட் ஸ்கின்னோட டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஜிடா இருக்கு. அது என்ன ஆயிடும்னா விக்கு மாட்டின மாதிரி ஆயிடும். ஸோ அந்த டிரான்சிஷனுமே வந்து மோர் நேச்சுரலா மாத்திருப்பேன். ஸோ இந்த வேல்யூ போடும் போதே வந்து லைட் டைரக்ஷன்ஸ்ல இருந்து அந்த ஃபார்ம்ல அந்த லைட் எப்படி ரியாக்ட் ஆகும், பிளஸ் ஏதாவது பவுன்ஸ் லைட் ஆட் பண்றீங்களா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு அந்த வேல்யூ ஸ்கேல பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இந்த இதெல்லாம் ஆட் பண்றதுக்கு. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம். அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களும் கூட. லைக் அந்த ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸை பத்தி வேல்யூ அப்போ யோசிக்கிறது வந்து ஈஸியா இருக்கும் ரேதர் தென் கலர்ஸ். அது எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு தெரியாது, பட் ஜென்ரலா இது கொஞ்சம், ஏன்னா நம்ம கலர்ஸ் பத்தியோ இல்ல ஹியூ வேரியேஷன்ஸ், ஹியூ ஷிஃப்ட் பத்தி யோசிக்கிட்டா வெறும் ஷேப்ஸ் அண்ட் வேல்யூ பத்தி யோசிச்சா மட்டும் போதும். அண்ட் அகைன் கலர்ஸை விட வேல்யூஸ் தான் எதுலையுமே இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலயுமே நீங்க என்ன டைப் ஆஃப் ஆர்ட் எடுத்தாலும் வேல்யூ தான் சப்போர்ட் தான். ஆமா. ஸோ ஓவராலா இது போட்டு வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அவர் ஆல்ரெடி பிளாக் ஷேப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அதை நான் இன்னுமே கொஞ்சம் வந்து யூனிஃபைடு ஷேப்பா மாத்திக்கிட்டு இன்னுமே கம்மி பண்ணிக்கிட்டேன், சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன். இந்த சைடு ஒரு ஷேப் பெரிய ஷேப், இந்த சைடு ஒரே ஒரு சின்ன ஷேப். ஒரே ஷேப்பா அப்படியே போகாம மாத்தி மாத்தி இப்போ என்ன பண்ணிருப்பேன்னா, ஒரே ஒரு அந்த கிளிப் ஸ்டுடியோ பெயிண்ட்ல வந்து கரெக்ஷன் லேயர்ன்ற பேனல்ல கலர் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு ஆவரேஜா ஒரு ஸ்கின் டோன் போட்டுக்கிட்டேன். ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணி போட்டுட்டு இதுக்கு மேல ஒரு கலர் லேயர் போட்டு, அதாவது கலர் லேயர்னு எதை சொல்றோம்னா ஒரு லேயர் கிரியேட் பண்ணி லேயர் மோட வந்து கலருக்கு மாத்திக்கிட்டேன். ஸோ அந்த லேயர் என்ன பண்ணும்னா, இப்போ கீழே வேல்யூ போட்டிருக்கீங்கல்ல, ஸோ இந்த லேயரோட வேலை வந்து அந்த வேல்யூ மேலே அந்த கலர்ஸை பிளேஸ் பண்ணுறது மட்டும்தான். லைக் அந்த கலரோட வேல்யூ இது ஆட் பண்ணாது, ஏற்கனவே இருக்க வேல்யூஸ் மேலே அந்த கலர்ஸை மட்டும் பிளேஸ் பண்ணும். ஆமாம். ஸோ அதில் வந்து ஒரு ஹியூ வேரியேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஹியூ வேரியேஷன்ஸ் என்னென்ன, எல்லோ,
ரெட்டு அண்ட் கீழே வந்து ப்ளூ இருக்கும். ப்ளூ ஆர் கிரே. ஆமா, இது வந்து ஜென்ரலான ஹியூ வேரியேஷன்ஸ். இன்னுமே டீடைல்டா போகலாம். பர்பிள் இதெல்லாம் ஐ கீழே வர்றது இந்த மாதிரிலாம் வரும். பட் நம்ம இந்த ஸ்டேஜ்ல அவ்வளோ இதுவா போக வேணாம். நம்ம அந்த 3 வச்சுப்போம். அப்புறமே வந்து ஆல்ரெடி வேல்யூஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறதால ஃபேஸோட வேல்யூஸ், நான் போடுற கலர் எல்லாமே வந்து ரொம்ப பேலா இதுவா இருக்கு. லைக் இன்னும் உள்ள இறங்கல. ஸோ இது மேல இருக்கிற கலர் பேலன்ஸும் சரி, இந்த கலருமே சரி வேல்யூ டிஸ்டர்ப் பண்ணாது. வெறும் கலர்ஸ் தான் சேஞ்ச். ஸோ நான் வேல்யூ தான் போய் சேஞ்ச் பண்ணோம். இப்போ அந்த வேல்யூ என்ன பண்ணியிருப்பேன், கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருப்பேன் பின்னாடி போயிட்டு. ஸோ டோன் டவுன் பண்ணதால என்னால் இன்னுமே கலரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா மேலே ஒரு நார்மல் லேயர் கிரியேட் பண்ணி ஃப்ரீ பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னதான் கிரே ஸ்கேல் கொடுத்துட்டு நீங்கள் கலரே மாற்றினாலுமே அது ஒரு இதுவாக தான் தெரியும். நீங்கள் மேலே மாடி ஒர்க் பண்ணாதான் அது வந்து மோர் நேச்சுரலாக இருக்கும். இல்லைன்னா ஆஃப் ஆர்க்க மாதிரி தான் தெரியும். ஆமா, வந்து அந்த என்னெல்லாம் பண்ணியிருப்பேன்னா எட்ஜ் கண்ட்ரோல் அகைன் எட்ஜஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஹியூஸ்மே வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். என்ன மாதிரி ஹியூஸ்னா, இந்த சைட் ஆஃப் ஹேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டோன் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஸ்கை லைட் பவுன்ஸ் ஆகுற மாதிரி. அதுவே இங்க கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் ஆரஞ்சு ஸ்டோன் வந்து அப்புறம் ஆட் பண்ணேன் கீழே. அவங்களோட ஸ்கின்னே பவுன்ஸ் ஆகுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச சில ஹியூ வேரியேஷன்ஸ்லாம் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போவுமே வந்து ஆல்மோஸ்ட் ஓகே தான். அண்ட் இது இன்னுமே வந்து ஒரு சிங்கிள் டோன்ல இன்னும் போர்வையாக கொண்டு வரலாம். ரொம்ப ஹார்ஷா இல்லை, பட் இன்னுமே வந்து ஹார்மோனியஸாக எடுத்துட்டு வரலான்றதுக்காக கடைசியாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு சாஃப்ட் ப்ரஷ் எடுத்து ஓவராலாக ஒரு கலர் செலக்ட் பண்ணி மீடியம் கலர் ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ணி மேலே ஒரு ப்ரஷிங் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஆகும், அந்த மட்டினஸ் வந்து கொஞ்சம் விளக்கிடும். எல்லாமே ஒரு அண்டர் ஒன் கலர் மாதிரி. அந்த ப்ளூ கலருமே கொஞ்சம் ஆரஞ்சிஷா மாறினதால ரொம்ப வேரியேட்டடா தெரியாது, நல்லா ஹார்மோனியஸா தெரியும். அவருக்கு கேட்ட டவுட்டுக்கு வந்து அதுதான், வேல்யூஸை வந்து கரெக்டாக பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கலர் பண்ணாலும் அந்த வேல்யூஸை கடைசியாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கலர் வேரியேஷன்ஸ்லேருந்து எட்ஜ் கண்ட்ரோல்லேருந்து எல்லாத்துலையும் நீங்கள் திருப்பி ஒர்க் பண்ணி அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க தான். நீங்கள் இதுலலாம் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்னா வேல்யூ அண்ட் ஃபார்ம் டெஃபினிஷன்ஸில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா கலர்ஸை விட வேல்யூஸ் தான் முக்கியம். அந்த இதில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர்ஸ்க்கு ஸ்லோவாக ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்றது என்னோட சஜஷனாக சொல்லுங்க. டிப்ஸ் அதுவும் ஒர்க் ஆகணும்னா இந்த வேல்யூ கரெக்டாக இருந்தால் தான் அந்த டிப்ஸ்மே என்ன பண்ணாலுமே வேல்யூ கரெக்டாக இருக்கும். வேல்யூ நீங்கள் பிளேஸ்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, பட் அதோட ஸ்ட்ரோக் டைரக்ஷன்ஸ் அண்ட் இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். வேல்யூவோட ரேஞ்ச் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது லைட்டு ஷேடோவோட வேரியேஷன்ஸை வந்து இன்னுமே இதுவாக காட்டலாம். இங்கே இந்த இடத்துல லைட்டு போட்டிருக்கீங்கன்னா கீழே பார்த்தோம்னா ரொம்ப டார்க்கான ஷேடோ வருது. அவ்வளோ ஹார்ஷா டிரான்சிஷன் ஆகாது, ஸ்லோவா தான் டிரான்சிஷன் ஆகும் லைட்டோட சோர்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லாம் நீங்க வந்து இன்னுமே ஒர்க் பண்ணலாம். ஸோ இது பிஃபோர், இது ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். அண்ட் இந்த போர்ட்ரேட்டுக்கும் உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் ஒர்க் பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டிஸ்கார்ட் லிங்க்ல வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பெயிண்ட் ஒர்க் வீடியோல வந்து உங்களுக்கு எங்களால் சொல்ல முடியும்னா சொல்றோம். நெக்ஸ்ட் டைம்.